சாரி ஹரி, 2 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துட்டா. எங்கடா அவன்? ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஃபோன் எடுத்துகிட்டு மேலே போனான். என்ன பண்ணுறான்னு தெரில. இன்னும் மேலே தான் இருக்கான். போய் பாரு. இங்க என்னடா பண்ற? ஏன்டா அழுகுற? ஹரி, நம்ம கடைசியாக பேசினப்போ நான் பேசினது நீ ரொம்ப நார்மலாக எடுத்துட்டு என்னை கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். நானும் அதுக்கு ரொம்ப ரியாக்ட் ஆகி என் கூட பேசாதன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் நீ என் கூட பேசவே இல்லை. பேசணும் போல இருக்குடா. அப்ப என்னடா கால் பண்ணி பேசுறா? ஹலோ, நான் ஹரி ஃப்ரெண்டு பேசுகிறேன். ஏதோ என்ன பிரச்சனை தெரியல, அழுதுகிட்டு இருக்கான். என்ன பிரச்சனை? ஆமாங்க, ஹரி சொல்கிறது உண்மைதான். 2 டேஸ்க்கு அப்புறம் ஹரியை பார்க்க போகிறேன்னு கிளம்பி போகிறப்போ தான் ரோட்டில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சிடெண்ட்டில் தான் இந்த ஃபோனும் உடஞ்சிட்டனால ரீசெண்டாக தான் எங்கள் கைக்கு ஃபோனே வந்ததும் நான் ரிப்பேர் கொடுத்து ஃபோன் என்கிட்ட திரும்ப வந்ததும் ஹரிக்கு அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து அனுப்புனேன். சாரி இவ்வளோ லேட்டாக இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்க? ஹலோ, என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு திருப்பி கால் பண்ணிக்கிட்டே இருக்க? எத்தனை தடவை கால் பண்ணுறது? அட்டன் பண்ணி உன்னால் பேச முடியாதா? ஏதாவது அர்ஜென்ட்னா தானே உனக்கு கால் பண்ணுறேன். உனக்கு என்ன அவசரம்? டெய்லி வெளியே போகும்போதெல்லாம் 4 பசங்க ஏதாவது சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருக்கானுங்க. அது சொல்லலான்னு தான் கால் பண்ணேன். இப்போ ஏன் சொல்கிற? உன்னை யார் கிண்டல் பண்ண போகிறாங்க? வேறு யாராச்சும் பண்ணியிருப்பாங்க. நீ தான் சீரியஸாக எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஹரி, நான் ஒன்றும் காமெடி பண்ணலடா, நான் சீரியஸாக சொல்லிட்டு இருக்கேன். நான் வெளியே போகும்போதெல்லாம் அவனுக்கு ஏதாச்சும் சொல்லிகிட்டே இருக்கானுங்க. வெளியே போகவே கடுப்பாக இருக்குது. சும்மா கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாதடி. இப்போல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக வேறு போயிட்டேன்னா, இனிமேல் நான் எப்போவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நீங்களும் என்னை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. இதுவே கடைசி காலாக இருக்கட்டும். பை. சரி, குட் பை. நானும் உன்கிட்ட நீ பேச மாட்டேன். உனக்குள்ள சண்டை வரும்போதே சொன்னேன்டா, உனக்குள்ள ஈகோ கொண்டு வராதீங்க. இப்போ பார்த்தியா, உன் லைஃப்லேயே முக்கியமான ஆளை இழந்துட்டு உட்காந்துருக்கடா. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, லவராக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட போய் பேசுறது கஷ்டம் இல்லை, பேசாமல் இருக்கிறது தான் கஷ்டம். ஸோ அவங்கக்கிட்ட போய் பேசுங்க. ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வேணும்னா காத்து பார்க்கல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.